ஸ்டாண்டர்ட் 12ல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் லெசனில் பேஜ் நம்பர் 32ல் இன்டகிரேட்டட் சிப்ஸ் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு ஒரு 4 பேஜஸ் தான் இருக்குது. இதை நம்ம கொஞ்சம் விஷுவலாகவும் கொஞ்சம் டீட்டெயில்டாகவும் படிப்போம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அதாவது அந்த ஃபிங்கரில் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு சின்ன எலக்ட்ரானிக் காம்போனண்ட்டை பார்க்குறீங்க. அதுக்கு தான் என்ன பேர்னா இன்டகிரேட்டட் சிப்ஸ் அப்படின்னு பேர். இன்டகிரேட்டட் சிப்ஸோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஐசிஸ்ன்னு சொல்கிறோம். இதை பற்றி ஒவ்வொன்றா நம்ம படிப்போம். இன்டகிரேட்டட் சர்க்கியூட்டுன்னும் இதை சொல்லலாம், அதை ஐசின்னும் சொல்கிறாங்க. அதை சிப், அது தமிழில் சில்லு அப்படிம்பாங்க. அப்புறம் மைக்ரோ சிப்புன்னும் இதுக்கு நேம் கொடுக்கலாம். இது எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் இது இல்லாமல் எந்த டிவைஸும் இல்லைங்கிற அளவுக்கு முக்கியமான ஒரு எலக்ட்ரானிக் காம்போனண்ட் இது. இதை பற்றி தான் நம்ம இதில் படிக்க போகிறோம். இது எதனால் ஆனது, இதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்க. இந்த இன்டகிரேட்டட் சர்க்கியூட்டுக்குள்ளே ரொம்ப டீப்பராக உள்ளே நம்ம ட்ராவல் பண்ணோன்னா அது ஒரு பெரிய ஜைஜான்டிக்கான ஒரு சர்க்கியூட்டாக இருக்கும். ஒரு பெரிய சர்க்கியூட்டை, ஒரு ரூம் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சர்க்கியூட்டை கூட அதுக்குள்ளே உள்ளடக்கி அது என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சைஸ் ஆஃப் த சர்க்கியூட்டையே சின்னது பண்ணி ஒரு சின்ன இன்டகிரேட்டட் சர்க்கியூட்குள்ளே அடக்கி வச்சுருக்காங்க. அந்த சர்க்கியூட்டில் என்னெல்லாம் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ரெசிஸ்டர்ஸ் இருக்கும், டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கும், கெப்பாசிட்டர்ஸ் இருக்கும். இதையெல்லாம் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணப்பட்ட பெரிய பெரிய சர்க்கியூட்டெல்லாம் எதுக்குள்ளே இருக்குது, அந்த இன்டகிரேட்டட் சர்க்கியூட்குள்ளே இருக்குது. அதனால தான் அதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு சர்க்கியூட்டாக போட்டதுனால தான் அதுக்கு இன்டகிரேட்டட் சர்க்கியூட் அப்படின்னு பேர். அதனால் மில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ், ரெசிஸ்டர்ஸ், கெப்பாசிட்டர்ஸ் இதையெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃப்ளாட் பீஸ் ஆஃப் செமிகண்டக்டர், அதாவது சிலிக்கான், அந்த வேஃபர்னு சொல்கிறோம், அந்த சிலிக்கான் வேஃபருக்குள்ளே இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணப்பட்ட ஒரு சர்க்கியூட்டானது இதுக்குள்ளே அடங்கியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஐசி ஆனது சிலிக்கான் மெட்டீரியலான ஆனது. ஓகே, இன்றைக்கி இன்டகிரேட்டட் சர்க்கியூட்டுங்கிறது, அந்த ஐசிஸுங்கிறது ஒரு மாடர்ன் எலக்ட்ரானிக்ஸில் அது ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. அது இல்லாமல் எந்த எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டுமே கிடையாது. நீங்கள் எந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் எடுத்தாலும் அதை நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஐசிஸ் அதில் இருக்கும். இதில் வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷனுங்கிறது ஒரு மெத்தட். இந்த வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இன்டகிரேட்டட் சர்க்கியூட்டை தயார் பண்ணுறாங்க. இதில் என்ன முக்கியமாக என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன ஐசிக்குள்ளே 1000 டிரான்சிஸ்டர் என்ன பண்ணலாம், உள்ளே கம்பைன் பண்ணி அந்த சிங்கிள் சிப்புக்குள்ளே அடக்கி கொண்டு வரலாம். அதே மாதிரி நிறைய டிரான்சிஸ்டர்ஸை ஒரு சின்ன சிப்புக்குள்ளே கொண்டு வரக்கூடிய அந்த மெத்தடுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால் வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் அப்படின்னு பேர். இது வந்ததுக்கப்புறம் தான் அந்த கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ்லாம் வளர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் டெலிகம்யூனிகேஷன், வீடியோ ப்ராசஸிங், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டிங் மீன்ஸ் கம்ப்யூட்டர்ஸ்னுடைய டெவலப்மெண்ட் எல்லாமே நடந்தது. அதனால் ஒரு சின்ன சர்க்கியூட்குள்ளே நிறைய எலக்ட்ரானிக் காம்போனண்ட்டை நம்ம நிறைய பன்மடங்கு உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு மெத்தடுக்கு தான் என்ன பேர், வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் அப்படின்னு பேர். ஓகே, இப்போ நம்ம என்ன படிக்கிறோன்னா, அட்வான்டேஜஸ் ஆஃப் ஐசிஸ் ஓவர் ஆர்டினரி சர்க்கியூட்ஸ். ஆர்டினரி சர்க்கியூட்னா என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஐசி வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், டிரான்சிஸ்டர்ஸ், கெப்பாசிட்டர்ஸ், இண்டக்டர்ஸ், ரெசிஸ்டர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி சாதாரணமாக சால்டர் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய சர்க்கியூட்டுக்கெல்லாம் என்ன பேர், ஆர்டினரி சர்க்கியூட்டுன்னு பேர். ஐசி வந்ததுக்கப்புறம் பெரிய பெரிய சர்க்கியூட்ஸ்லாம் இதே டிரான்சிஸ்டர், கெப்பாசிட்டர்ஸ், அதுக்கப்புறம் ரெசிஸ்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம பெரிய பெரிய சர்க்கியூட்டெல்லாம் இந்த ஐசிக்குள்ளே உள்ளடக்கி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடிஞ்சுது. அப்போது இந்த ஐசியினுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு காஸ்ட். இதனுடைய விலையானது ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு இன்றைக்கி ஒரு ஐசி வாங்கலாம். பர்ஃபார்மன்ஸும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப ஹையர் லெவலில் இருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்கும். சைஸ் ரொம்ப சின்னது. சைஸ் சின்னதாக போனதுனால எல்லா டிவைஸும், இப்போ ரேடியோவாக இருக்கட்டும், ஒரு டிவியாக இருக்கட்டும், அல்லது எதுவாக இருந்தாலும் செல்ஃபோன், மொபைல் ஃபோன் எல்லாமே சைஸ் சின்னதாகிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஐசி தான். ஐசி சின்னதாக இருக்கிறதுனால
எல்லா டிவைஸினுடைய சைஸும் சின்னதாகும். அடுத்து ஸ்பீடு, நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. இதை ஐசி யூஸ் பண்ணி எந்த டிவைஸாக இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர்ஸ், மொபைல் ஃபோன்ஸ், அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிஜிட்டல் ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாமே இன்றைக்கி ஒரு சீப்பராகவும் அதே சமயத்தில் சின்னதாகவும் சைஸ் இருந்ததுன்னா அது காரணம் ஐசிஸ் தான். இதே ஐசியை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோன்னா ஆம்ப்ளிஃபையரில் யூஸ் பண்ணுறோம், ஆசிலேட்டர்ஸில் யூஸ் பண்ணுறோம், டைமர்ஸில் யூஸ் பண்ணுறோம், மைக்ரோ ப்ராசஸுங்கிற டிவைஸில் யூஸ் பண்ணுறோம், கம்ப்யூட்டர் மெமரி சிப்பாக யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் தான் அட்வான்டேஜஸ். இதெல்லாம் ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தது. ஓகே, இந்த ஐசியினுடைய வருகையினால தான் இன்றைக்கி எலக்ட்ரானிக்ஸ் ஆனது ஒரு பெரிய அளவில் வளர்ந்துருக்குங்கிறது நிச்சயம். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன படிக்கிறோன்னா அனலாக் ஐசின்னா என்ன, டிஜிட்டல் ஐசின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதாவது டிஜிட்டல் ஐசிஸ்ங்கிறதுல என்ன இருக்குன்னா முக்கியமாக இந்த நம்ம லேபில் யூஸ் பண்ணுற லாஜிக் கேட்ஸ் எடுத்துக்கலாம். லாஜிக் கேட்டுக்காக அந்த போர்டில் நீங்கள் ஒரு ஐசியை பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பக்கத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஐசி 7408ன்னு போட்டிருக்கேன். இது ஒரு ஐசி. இந்த ஐசிக்குள்ளே அந்த படத்தை உள்ளே பாருங்கள், அந்த ஐசிக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள். அதுக்குள்ளே என்ன இருக்குது, ஆண்ட் கேட் இருக்குது. இப்போ ஆண்ட் கேட்டுக்கு என்ன விதமான இன்புட் கொடுக்குறீங்க, டிஜிட்டல் இன்புட் கொடுக்குறீங்க. டிஜிட்டல் இன்புட்டுங்கிறது எப்படி இருக்கும், 0 1 இருக்கும். 0ங்கிறது லோ இன்புட்டு, 1ங்கிறது ஹை இன்புட்டு. நீங்கள் என்ன இன்புட்டு 0வோ அல்லது 1ஓ ஏல பியில் கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து அவுட்புட் ஆனது கிடைக்கும். அப்போ அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம லேபில் லாஜிக் கேட்டில் யூஸ் பண்ணுற ஐசிஸ் எல்லாமே நம்ம என்ன விதமான ஐசிஸ் யூஸ் பண்ணுறோம், அந்த டிஜிட்டல் ஐசிஸை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது டிஜிட்டல் சிக்னல்ஸில் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இதனோட ஐசியோட சைஸும் ரொம்ப சின்னதாக இருக்கும், பர்ஃபார்மன்ஸும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அனலாக் ஐசிஸ் அல்லது லீனியர் ஐசிஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, எந்தெந்த ஐசிஸ்லாம் அனலாக் சிக்னலில் ஒர்க் ஆகுதோ அதெல்லாம் அனலாக் ஐசிஸ் அப்படின்னு பேர். அப்போ அனலாக் சிக்னல்னால் என்ன, அனலாக் சிக்னலில் என்னென்னா இந்த அனலாக் சிக்னலில் அந்த வேல்யூஸ் வந்து எதுவாக இருந்தாலும் சரி அதனுடைய அந்த வேவ்ஃபார்ம் ஆனது கண்டினியூஸாக மாறிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இதெல்லாம் இந்தந்த விஷயங்களெல்லாம் மெஷர் பண்ணும்போது அதனுடைய மாற்றங்களானது மெதுவாக கண்டினியூஸாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சவுண்டை மெஷர் பண்ணுறீங்க, லைட்டை மெஷர் பண்ணுறீங்க, டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் மெஷர் பண்ணி அது எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றும் போது அதில் ஒரு கண்டினியூஸ் வேரியேஷன் ஆனது நடக்கும். இப்போது 0, 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5, 0.6, 0.7, 0.8, 0.9, 1 இதே மாதிரி ஒரு கண்டினியூஸ் வேரியேஷனாக மெதுவாக அந்த சிக்னலானது மாறும். இந்த ஐசிஸில் ஒர்க் ஆகிறது எல்லாமே அனலாக் ஐசிஸ். இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா ஆடியோ அண்ட் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஆம்ப்ளிஃபிகேஷனில் இந்த அனலாக் ஐசிஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த முக்கியமாக டைம் மெஷர் பண்ணுற இடத்துல, அதேமாதிரி சவுண்ட் சிக்னலை மெஷர் பண்ணும்போது, லைட் சிக்னலை மெஷர் பண்ணும்போது, டெம்பரேச்சரை மெஷர் பண்ணும்போது, இதே மாதிரி மெஷர்மெண்ட்லலாம் நம்ம வந்து என்னென்ன ஐசிஸை யூஸ் பண்ணணும், அனலாக் ஐசிஸை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ நம்ம டிஜிட்டல் ஐசி அப்படின்னு என்னென்னு படிக்கிறோம். டிஜிட்டல் ஐசியில் என்ன விதமான இன்புட்டாக நீங்கள் கொடுக்கணுன்னா டிஜிட்டல் சிக்னலை தான் கொடுக்கணும். அப்போ டிஜிட்டல் சிக்னலுங்கிறது எப்படி இருக்கும், அதில் வந்து 2 ஸ்டேட் தான். ஒன்று 1 அப்படிங்கிற ஒரு சிக்னல் போகும், அல்லது 0ங்கிற சிக்னல் போகும். மாறி மாறி உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த சிக்னலானது ஃபீட் பண்ணப்படுது. அப்போ 1ஆலையும் 0வாலையும் ஆனது தான் அந்த டிஜிட்டல் சிக்னல். 1ங்கிறது ஹை ஸ்டேட்டை குறிக்கிறது, 0ங்கிறது லோ ஸ்டேட்டை குறிக்கிறது. இதே மாதிரி அந்த பிட்ஸாக போகும். 1 0 1 1 1 0 0 இதே மாதிரி பிட்டாக நீங்கள் இன்புட் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட் ஆனது வரும். இந்த டிஜிட்டல் சிக்னல் யூஸ் ஆகக்கூடிய அந்த ஐசிஸ் வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, முக்கியமாக எங்கெல்லாம் நம்ம வந்து கணக்கீடுகள், முக்கியமாக கம்ப்யூட்டர்ஸ், நெட்வொர்க்கிங் எக்யூப்மெண்ட், அதுக்கப்புறம் இதே மாதிரி கால்குலேட்டர்ஸ், இதே மாதிரி இடங்கள்லாம் என்ன ஐசிஸ் யூஸ் பண்ணுறோம், டிஜிட்டல் ஐசிஸ் யூஸ் பண்ணுறோம். முக்கியமாக எங்கெல்லாம் நம்ம வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சம்ஸ்லாம் போடுறோம், காம்ப்ளிகேட்டடான ஒர்க்கெல்லாம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அங்கெல்லாம் டெஃபினட்டாக எந்த ஐசிஸ் வேணும்,
டிஜிட்டல் ஐசிஸ் தான் வேணும். முக்கியமாக கம்ப்யூட்டர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஐசியுமே டிஜிட்டல் ஐசிஸுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து இந்த ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த புக்கை வச்சுட்டு பக்கத்தில் உள்ள ப்ரெசன்டேஷனை படிங்க, உங்களுக்கு எல்லாமே புரியும். ஓகே, தேங்க்யூ.